وكل بدعة ضلالة أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் பாலித்திருக்கின்றான். இந்த மாதத்தை அடைந்து அதிலே கிட்டத்தட்ட அரைவாசி பகுதியை நாங்கள் நெருங்கிவிட்டோம். இந்த மாதத்தை அல்லாஹு தாலா அதிலே நோன்பு நோட்பதை எங்களுக்கு கடமையாக்கி இருப்பதற்கான காரணம் என்ன என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்புடைய முக்கியத்துவத்தின் காரணமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு மாத்திரம் இந்த நோன்பை கடமையாக்கவில்லை, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கும் இந்த நோன்பை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்றார். அதே போன்று உங்கள் மீதும் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும், நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். இப்போது நாங்கள் யோசிக்கலாம், எப்படி அல்லாஹு தாலா நாம் பசித்திருப்பதனால் தாகித்திருப்பதனால் எங்களுடைய உடலுடைய ஆசைகளை தடுத்துக் கொள்வதனால் எப்படி தக்வாவை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான், இந்த நோன்பின் மூலமாக எப்படி எங்களுக்கு தக்வா வரப்போகிறது என்று சிலருக்கு கேள்வி வரலாம். ஆனால் அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்திலே எங்களுக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு வழிகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். ஒன்று, ஆரம்பமாக முதலிலே என்ன என்றால், நோன்பு நாம் நோக்கின்ற பொழுதே நாம் அல்லாஹு தாலாவுக்கு தான் நோன்பு நோக்கிறோம். ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் தனிமையாக இருந்தாலும் கூட அவர் உண்ணுவதோ பருகுவதோ அல்லது உறவு கொள்வதோ இல்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அவருடைய உணர்வுதான் அதற்கு முக்கியமான காரணம். எனவே அவரிடத்தில் இறையச்சம் அங்கே ஏற்படுகிறது. இதுபோன்று ஒரு மனிதன் எல்லா நிலையிலும் அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் ரமதானுடைய காலத்திலே அல்லது நோன்பு பிடித்திருக்கும் பொழுது எவ்வாறு அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி நான் நோன்பை விட்டால் யாரும் காணாவிட்டாலும் நான் நோன்பாளி போன்று நடித்துக் கொள்ள முடியும். அப்படி நடிக்காமல் ஏன் ஒரு நோன்பாளி இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் தான் அவனுக்கு காரணம். இது போன்ற அச்சம் அவனுடைய எல்லா வாழ்க்கையிலும் வர வேண்டும். இதை ரமதான் எங்களிடத்திலே ஏற்படுத்துகிறது. அதே போன்று இது நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பு இப்படிப்பட்ட இறையச்சத்தை வேறு வழிகளிலும் எங்களிடத்திலே ஏற்படுத்துகிறது. இந்த நோன்பு இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனால் தான் ஏனைய வணக்கங்களை விட ஒரு விசேஷமான ஒரு வணக்கமாக இது இருக்கிறது. அல்லாஹு தாலா ஏனைய வணக்கங்களுக்கும் கூலி கொடுக்கிறான், அதே போன்று நோன்புக்கும் கூலி கொடுக்கிறான். ஆனால் இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா பிரித்து சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸுல் குதுஸி, அதாவது அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன சொன்னார்கள் என்றால், எல்லா அமல்களுக்கும் 10 700 மடங்கு வரையிலே நன்மை இருக்கிறது. அவர்களுடைய இஹ்லாஸை பொறுத்து அதற்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இல்ல சௌம், அல்லாஹ் சொல்கிறான், நோன்பை தவிர. நோன்புக்கு அப்படி அல்ல. நோன்புக்கு 10 700 மடங்கு வரையில ஏனைய அமல்களுக்கு எவ்வாறு நன்மை கிடைக்குமோ அது போன்று அல்லாமல் வித்தியாசமான ஒரு நன்மை நோன்புக்கு இருக்கிறது என்பதைத்தான் அந்த ஹதீஸுல் குதுஸி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது. எல்லா அமலும் அல்லாஹு தாலாவுக்கு தான் நாம் செய்கிறோம். என்றாலும் நோன்பை விசேஷமாக அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், அது எனக்குரியது. ஏனென்றால் அதிலேதான் அவனுடைய இஹ்லாஸ் வெளிப்படுகிறது. ஏனைய அமல்களை ஒருவன் இன்னொருவர் பார்ப்பதற்காக செய்யலாம், ஆனால் நோன்பை அந்த மாதிரி செய்ய முடியாது. உண்மையாக நோன்பு பிடிப்பவர் இன்னொருவர் பார்ப்பதற்காக வேண்டி அவர் நோன்பு பிடிக்க மாட்டார். எதற்காக? அவர் தனிமையாக இருக்கின்ற பொழுதும் யாரும் காணாவிட்டாலும் அவர் நோன்பாளியாகத்தான் இருப்பார்.
எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் ஃபைன்னஹு லீ, அந்த நோன்பு எனக்குரியது, வான அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனுடைய கூலியை சொல்லவில்லை, 10 700 மடங்கு வரையில இல்லை, அதை விட அதிகமாக அதற்கு கூலி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாங்கள் அதிலே தக்வாவை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ரஹ்மத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டுவிடும். அதே போன்று இன்னொரு செய்தியிலே சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டுவிடும், வானத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டுவிடும், நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டுவிடும், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுவார்கள். இன்னொரு அறிவிப்பிலே கடுமையான ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுவார்கள். எனவே இது மனிதனுக்கு ஒத்துழைப்பாக, அவன் தக்வாவை ஏற்படுத்துவதற்கு உதவியாக அல்லாஹு தஆலா இப்படியான ஏற்பாடுகளை செய்கிறான். அவனுடைய ரஹ்மத்தை இறக்குகிறான். ஆர்வமூட்டுவதற்காக சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து விடுகிறான், நரகத்துடைய வாயில்களை மூடி விடுகிறான். அதே போன்று ஷைத்தான்களை விலங்கிட்டு விடுகிறான். மனிதனை தூண்டக்கூடிய, மனிதனின் பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஷைத்தான்களை, அதிலே கடுமையான ஷைத்தான்களை விலங்கிட்டு விடுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி நிறைய ஹதீஸ்களிலே எங்களுக்கு அதிலே ஆர்வமூட்டியது மாத்திரமல்லாமல் அதிலே அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ரமதான் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தர்மத்துடைய உணர்வை இந்த ரமதானுடைய மாதத்தில் எங்களுக்கு இஸ்லாம் ஊற்றி இருக்கிறது. அதே போன்று நாங்கள் நோன்பு பிடிக்கின்ற பொழுது, எங்களுடைய உடலிலே பசி ஏற்படுகின்ற பொழுது ஷைத்தான் எங்களுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். இப்படி ஓடக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு ஒரு நெருக்குதலை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. ஒருவர் நோன்பு பிடித்தால் அவர் நோன்பு இல்லாத நேரத்தில் அவருடைய உடலிலே இரத்தம் அழகாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் அதிகமாக அவருடைய உடலிலே ஓடுவான். ஆனால் நோன்பு பிடிக்கின்ற பொழுது அவருடைய இரத்த நாளங்கள் சுருக்கப்படுகிறது, அவருக்கு பசி ஏற்படுகிறது, அதனுடைய வேகம் குறைகிறது. இதனால் ஷைத்தானுடைய அந்த அதிகாரம் குறைக்கப்படுகிறது, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் குறைக்கப்படுகிறது. ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பிட்டால், அவருக்கு பசி போய்விட்டால், தாகம் தீர்ந்து விட்டால், அவன் பாவம் செய்வதிலே மனிதன் பொதுவாக யோசிப்பான். ஆனால் நோன்பு பிடிக்கின்ற பொழுது அந்த நிலை அவருக்கு இல்லாமல் போகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு விஜா, திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் நோன்பு பிடிக்குமாறு சொன்னார்கள். ஏனென்றால் அது அவர்களை பாதுகாக்கும், அவர்களுடைய ஆசைகளை அது கட்டுப்படுத்தும். அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்துக்கும் குர்ஆனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதனால் நபி அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே குர்ஆனிலே அதிகமாக ஈடுபாடு காட்டினார்கள். குர்ஆன் எங்களுக்கு நேர்வழியாகவும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாகவும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே 3 இடங்களிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இந்த குர்ஆன் நிவாரணமாக இருக்கிறது. இதற்கு நிவாரணம், எங்களுக்கு நோய் வருகின்ற பொழுது நாம் ஃபாத்திஹா சூராவை அல்லது ஏனைய சூறாக்களை ஓதி நாம் நிவாரணம் தேடுகிறோம். இது ஒரு வகையிலே உடல் ரீதியாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு குர்ஆன் நோய் நிவாரணமாக இருக்கிறது, ஓதி பார்க்கிறோம் குர்ஆனை வைத்து. இது மாத்திரமல்ல, ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடியதற்கு அது நிவாரணமாக இருக்கிறது. உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இந்த குர்ஆன் நிவாரணமாக இருக்கிறது. இந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோய்களை இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, அதை சிந்திப்பதன் மூலமாக நாங்கள் இல்லாமலாக்கிக் கொள்கிறோம். இதனால் எங்களுடைய தக்வா, இறையச்சம் அதிகரிக்கிறது. அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்திலே எங்களுக்கு ஒரு ஆன்மீக சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த ரமதான் ஒரு நோன்பாளியுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு நோன்பாளி அவன் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த நேரத்தில் அவன் துஆ கேட்டாலும் அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். இது சம்பந்தமான ஹதீஸ் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மாஜாவிலும் இடம்பெற்றிருக்கிறது.
ஏனென்றால் இதிலே ஒரு அபுல் முதில்லா என்கின்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இந்த அறிவிப்பாளரை இப்னு ஹிப்பான் என்பவரை தவிர யாரும் நம்பகமானவர் என்று சொல்லவில்லை என்பதனால் சிலர் பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் இப்னு மாஜாவிலே இடம்பெறக்கூடிய அந்த அறிவிப்பிலே இமாம் வகீ ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த அறிவிப்பாளர் நம்பகமானவர் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இது பலவான நம்பகமான ஒரு ஹதீஸ் தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே நோன்பு திறக்கின்ற நேரத்திலே உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்கின்ற செய்திகள் பலவீனமான செய்திகள். பொதுவாக நோன்பாளி அவன் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த நேரத்தில் துஆ கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானதுதான். எனவே ஒரு நோன்பாளிக்கு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம். அவன் எந்த நேரத்திலும் அவன் துஆ கேட்க முடியும். அவன் நோன்பு பிடித்துக் கொண்டு துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்கின்றான் என்பதை அந்த ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக இந்த நோன்பு எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நடத்தை மாற்றம். இது தக்வாவோடு சம்பந்தப்பட்டது. நோன்பு எங்களிடத்திலே எங்களுடைய பண்பாடுகளை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய நடத்தை. அந்த நடத்தை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்பண்புகளை பூர்த்தியாக்குவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவமானது இஸ்லாத்திலே நற்பண்புகள். இந்த நற்பண்புகளிலே நல்ல பண்புகளை இந்த ரமதானுடைய மாதம் பொதுவாக நோன்பு எங்களிடத்திலே உருவாக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவர் ஒருவர் தன்னுடைய மோசமான நடத்தைகளையும் மோசமான வார்த்தைகளையும் மடத்தனமான செயல்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ, அல்லாஹு தஆலாவுக்கு அவன் உணவையும் குடிபானத்தையும் விடுவதிலே எந்த தேவையும் இல்லை என்றார்கள். ஒருவன் எவ்வாறு அவனுடைய குடிபானத்தையும் உணவையும் விட்டுவிடுகிறானோ நோன்புடைய காலத்திலே, அதே போன்று அதை விட முக்கியமாக அவன் எதை விட வேண்டும் என்றால் பொய்யான பேச்சுக்கள், மோசமான நடத்தைகள், தவறான குணங்கள், இவைகளை அவன் விட்டுவிட வேண்டும். இதுதான் நோன்பு எங்களிடத்திலே முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய, தக்வாவை எங்களிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒன்று. எப்படி எங்களுடைய அத்தியாவசிய தேவையான உணவை நாம் விடுகிறோமோ, குடிபானத்தை நாம் விடுகிறோமோ, தேவை இருந்தும் யாரும் பார்க்காவிட்டாலும் நாம் அவை தவிர்த்துக் கொள்கிறோமோ, அதே போன்று கெட்டவன் பண்புகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். இது சஹீஹான ஹதீஸ். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு உங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது. உங்களிலே ஒருவர் நோன்பு பிடித்தால் அவர் அந்த நோன்பு அவருக்கு கேடயமாக இருந்து அவரை அது பாதுகாக்கிறது. கெட்ட பண்புகளில் இருந்து, மோசமான நடத்தைகளில் இருந்து நோன்பாளியை நோன்பு பாதுகாக்கிறது. அந்த ஹதீஸுடைய தொடரிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களோடு ஒருவர் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சண்டையிட்டுக் கொண்டால் அல்லது உங்களை திட்டினால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அவரோடு திருப்பி நீங்கள் திட்டக்கூடாது, திருப்பி அவரோடு சண்டையிடக்கூடாது, அவர் உங்களுக்கு அடித்த அளவுக்கு திருப்பி அடிக்கக்கூடாது. என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், நான் நோன்பாளி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னி சாயும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேறு அறிவிப்புகள் லா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல் வலா யஸ்ஹப் வலா யஸ்ஹப், அவர் சத்தத்தை உயர்த்தக்கூடாது, மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது, மோசமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்றெல்லாம் பல உபதேசங்களை செய்தார்கள். இதுதான் நோன்பு எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நடத்தை மாற்றமாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த நடத்தை மாற்றங்களிலே மிக முக்கியமாக இந்த நடத்தை மாற்றம் எங்கிருந்து அது ஊற்றெடுக்க வேண்டும் என்றால், எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து அது ஊற்றெடுக்க வேண்டும். உள்ளத்திலே அந்த மாற்றம் நோன்பு எங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும்.
என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், 3 நாளைக்கு ஒரு மாதத்திலே 3 நாட்களுக்கு நீங்கள் நோன்பு பிடியுங்கள். அதே போன்று ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதத்திலும் நோன்பு பிடியுங்கள். இந்த மாதத்துக்கு நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். ஏனென்றால் இந்த மாதத்திலே எங்களுக்கு பொறுமையை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பொறுமையுடைய வகைகளை இந்த மாதம் எங்களிலே ஏற்படுத்துகிறது. பொறுமையை 3 வகையாக அறிஞர்கள் பிரிப்பார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு நாம் பொறுமை செய்வது. நாம் தொழ வேண்டும் என்றால், நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால், ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமை இல்லாவிட்டால் ஒருவர் இபாதத் செய்ய மாட்டார். எனவே அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு நாம் பொறுமை செய்ய வேண்டும். ஒருவர் சுபஹிலே எழுந்து தொழ வேண்டும் என்றால் அவரிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இல்லாவிட்டால் அவர் போர்த்திக் கொண்டு படுத்து விடுவார். அதே போன்று பாவங்களை விட்டும் ஒருவர் தன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் பொறுமை தேவை. இது 2வது வகை பொறுமை. ஒன்று, அல்லாஹ்வை வணங்குவதற்கு வழிபடுவதற்கு பொறுமை. இந்த பொறுமை நோன்பு எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நோன்பிலே என்ன செய்கிறோம்? நோன்பு பிடிக்கின்றோம். அதே போன்று பாவத்தை தடுத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு பொறுமை தேவை. பாவமான காரியங்களை பார்ப்பது அல்லது பேசுவது அல்லது செய்வது, இதற்கு நமக்கு பொறுமை இல்லாவிட்டால் நாம் அதை செய்து விடுவோம். இப்படியான பொறுமையும் நோன்பு எங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது. நாம் எங்களுக்கு ஏனைய காலங்களிலே ஹலாலாக இருக்கக்கூடிய உணவு, குடிபானம், ஆசைகள், இவைகளை இந்த நோன்பிலே கட்டுப்படுத்துகிறோம். இது பொறுமை, இது ஒரு பொறுமை. எனவே இந்த மாதிரி பொறுமை எங்களுக்கு இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. பாவத்தை விட்டும் தடுத்துக் கொள்ளக்கூடிய பொறுமை. அதே போன்று 3வது வகை பொறுமை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், இவைகளிலிருந்து நாங்கள் பொறுமை, இவைகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் எங்களிடத்திலே பொறுமையை ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த பொறுமையும் ரமதான் எங்களிடத்திலே ஏற்படுத்துகிறது. பசி வருகிறது, இது ஒரு சோதனை. இதை நாம் ரமதானிலே பொறுத்துக் கொள்கிறோம். இந்த பயிற்சி எங்களுக்கு எதற்கென்றால், ஏனைய காலங்களிலே எங்களுக்கு ஏழ்மை வந்தால், துன்பம் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், நோய் வந்தால் நாம் பொறுமை செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு நன்மை தருகிறான். அது 3வது வகை பொறுமை. அந்த பொறுமையும் இந்த ரமதான் நோன்பு எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. சரி, நான் இந்த ஹதீஸிலே இதை சொல்வதற்கு வரவில்லை. முக்கியமாக எதை சொல்ல வந்தேன் என்றால், இந்த அஹ்லாக் மாற்றத்தை இந்த ரமதான் நோன்பு எங்களிடத்திலே ஏற்படுத்துகிறது. குறிப்பாக எங்களுடைய உள்ளத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சபருடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு பிடியுங்கள். அதாவது ரமதானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு பிடியுங்கள். அதே போன்று 3 நாட்கள் நீங்கள் நோன்பு பிடியுங்கள். ஏனைய மாதங்களிலே 3 நாட்கள் நோன்பு பிடியுங்கள். அப்படி நீங்கள் நோன்பு பிடித்தால் யுதுஹிபு வஹர ஸத்ரி, அது உங்களுடைய, அதாவது உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஹரை நீக்கிவிடும். உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஹரை நீக்கிவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வஹரா என்று அரபியிலே எதற்கு சொல்வார்கள் என்றால், பள்ளியோந்தி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பச்சோந்தி என்று சொல்வார்கள். இது போன்ற ஒரு வகை, அதை விட சின்னதாக இருக்கும். அரேபியர்கள் அதை அருவருப்பாக பார்ப்பார்கள், ஓனான் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதற்கு இந்த ஊர்வனவுக்குத்தான் வஹரா என்று சொல்வார்கள். அதிலே இருந்து வந்த சொல்தான் வஹர் என்கின்ற இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், மொழி ரீதியான மொழியியல் அறிஞர்கள் அதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறார்கள் என்றால், குரோதம், பொறாமை, அதே போன்று உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள், பெருமை, இது போன்ற உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள். எனவே ரமதானுடைய மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் நாம் நோன்பு பிடிப்பது எதை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இல்லாமலாக்கிறது என்றால், அவனுடைய உளநோய்களை அது போக்குகிறது. குர்ஆன் எப்படி நாங்கள் ரமதானுடைய மாதத்திலே ஓதக்கூடிய குர்ஆன் எவ்வாறு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த நோன்பும் என்ன செய்கிறது? உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாக இருக்கிறது. அதிகமான மனிதர்கள் உடலிலே ஏற்படக்கூடிய நோய்களிலே கவனம் செலுத்துகிறார்கள். கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அந்த உடலிலே ஏற்படக்கூடிய நோய்கள் எங்களை சுவர்க்கத்துக்கு தான் இட்டு செல்லும் நாம் பொறுமை செய்கின்ற பொழுது. ஆனால் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள் நரகத்தின் பால் எங்களை அழைத்து செல்லும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள் தான் பயங்கரமானது.
அது இஸ்லாம் எங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது. எனவே அந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களை போக்கக்கூடியதாக இந்த நோன்பு அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே அந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா, ஒரு மனிதனுடைய உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சீரடைந்து விட்டால் அவனுடைய முழு உடலும் சீரடைந்து விடும், அது கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும் என்றார்கள். அதுதான் அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். எனவே இந்த உள்ளத்திலே நாம் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தக்வாவை பற்றி நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா என்று எங்கே சுட்டி காட்டினார்கள்? நெஞ்சை சுட்டி காட்டினார்கள், உள்ளத்தை சுட்டி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய தக்வா அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அதன் விளைவாக அவனுடைய பண்பாடுகள் சீரடைய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களிடத்திலே முக்கியமாக எதிர்பார்க்கிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாற்றம், இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாற்றம் எங்களிடத்திலே ஏற்பட வேண்டும். ஏற்படாவிட்டால் நாங்கள் பிடித்த நோன்பிலே அர்த்தமில்லை. நாங்கள் பிடித்த நோன்பு அது சரியான நோன்பாக இருக்கவில்லை என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் சஹீஹான ஹதீஸ் நோன்பு பிடிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோன்பிலே அவர்கள் வெறும் தாகித்ததை தவிர, அவர்களுடைய உணவை குடிபானத்தை விட்டதை தவிர அவர்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. அதே போன்று எத்தனையோ பேர் நின்று வணங்குகிறார்கள் இரவிலே. நோன்புடைய காலத்திலே எத்தனையோ பேர் அடுத்த காலங்களிலே நின்று வணங்குகிறார்கள், ஆனால் அவர்கள் வெறுமனே நின்றதை தவிர அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே எங்களுடைய நோன்புகளையும் எங்களுடைய சியாம், இரவுலே நின்று வணங்கக்கூடிய அந்த நின்று வணங்குதலையும் ஏனைய இபாதத்துக்களையும் எந்த ஒரு நடத்தை மாற்றமும் எங்களிலே அது ஏற்படுத்தாமல் சென்று விடுமே ஆனால் நிச்சயமாக அதிலே பிரயோஜனம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் கூறிய ஹதீஸ்களிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. பசித்திருப்பதோ தாய்த்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் எங்களுடைய பண்பாடுகள் மாற வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்திலே என்பதுதான். அதே போன்று யாருடைய உண்மையாக நோன்பாளியாக இந்த மாதத்திலே மாற்றிக்கொள்கிறாரோ, எப்படி அவருடைய வயிறு நோன்பு பிடிக்கிறதோ அதே போன்று அவருடைய நாவோ கண்ணு ஏனைய உறுப்புகளை எல்லாம் நோன்பு பிடிக்கிறதோ, பாவங்களை விட்டும் தங்களை தவிர்த்துக் கொள்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்கென்று விசேஷமான ஒரு வாயில் அல்லாஹு தஆலா மறுமையிலே வைத்திருக்கிறான். அதுதான் பாபுர் ரையான். இது நோன்பாளிகளை கௌரவப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையான சரியான நோன்பாக எங்களுடைய நோன்பு அமைய வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, அவன் நோன்பு திறக்கின்ற பொழுது, அவனுடைய தாகம் தீருகின்ற பொழுது அவன் சந்தோஷப்படுகிறான், அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதே போன்று 2வது சந்தோஷம் என்ன தெரியுமா? தன்னுடைய நோன்போடு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலாவை அவன் சந்திக்கின்ற நேரத்திலே அவன் சந்தோஷப்படுகிறான். ஏன் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்றான். எனவே அப்படிப்பட்ட விசேஷமான கூலி அவனுக்கு இருப்பதனால் நாளை மறுமை நாளையிலே நோன்பாளி அந்த இடத்தில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது சந்தோஷப்பட இருக்கிறான். சகோதரர்களே, இந்த நோன்பு எங்களை அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் பாதுகாக்கிறது, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கிறது. இது சம்பந்தமாகவும் நபி அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று நோன்பாளியை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், கஸ்தூரியை சுமந்த ஒருவருக்கு நோன்பாளி ஒப்பிடப்பட்டிருக்கிறார். கஸ்தூரியை சுமந்த ஒருவருக்கு நோன்பாளி ஒப்பிடப்பட்டிருக்கிறார். நான் அந்த ஹதீஸை பின்னால் சொல்கிறேன். அதற்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மஸர லஹு, நீங்கள் நோன்பை கடைபிடியுங்கள், நோன்பு பிடித்து வாருங்கள். ரமதானிலும் தான், ரமதான் அல்லாத காலங்களிலும் தான். அதற்கு ஒப்பான வணக்கம் கிடையாது, அதற்கு ஒப்பாக எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே நோன்பு அந்த அளவுக்கு இபாதத்திலே மிக விசேஷமான முக்கியமான ஒரு இபாதத்தா இருக்கிறது. ஏனென்றால் அது தரக்கூடிய பயன்கள் அப்படி மிக முக்கியமானதையாக, மனிதனுக்கு தேவையுள்ளவையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கடைசியாக நான் ஒரு ஹதீஸை சொல்லி
இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இன்னும் பல நூல்களிலே வருகிறது. இது ஒரு சஹீஹான ஹதீஸ் என்று பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தற்காலத்திலே இருந்த ஹதீஸ்களை அறிஞர்களான இமாம் அல்பானி, அதே போன்று இமாம் அல் வாதிஇ, இது போன்று இன்னும் பல அறிஞர்கள், ஷேக் பின் பாஸ், அஹ்மத் ஷாக்கிர், இதற்கு முன்னால் வாழ்ந்த இமாம் இப்னு கையும், இன்னும் பல அறிஞர்கள் இதை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்றால் சிலர் சந்தேகப்படுவார்கள். அதனால் இது சஹீஹான ஹதீஸ் தான் இந்த இமாம் தாரகுத்னி உட்பட அதற்கு பிறகு வந்த பல அறிஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இது நாங்கள் பார்த்த வகையிலும் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 5 கட்டளைகளை பிறப்பித்து அந்த 5 கட்டளைகளையும் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிட்டான். ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சொல்வதற்கு தாமதிக்கிறார்கள். அப்போது ஈசா நபி அவர்கள் யஹ்யா நபி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், நீங்கள் அதை சொல்வதற்கு தாமதிப்பீர்களே ஆனால் நான் அதை சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு யஹ்யா நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, எனக்கு முன்னால் நீங்கள் அதை சொல்லிவிட்டால் அல்லாஹ் எனக்கு அதை கட்டளையிட்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன், அல்லது அல்லாஹ் என்னை பூமியிலே சருகு விடுவான் என்று நான் பயப்படுகிறேன், நானே சொல்கிறேன் என்று அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். பைத்துல் மக்திஸுக்கு வருமாறு சொல்கிறார்கள். அங்கேதான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பள்ளியிலே எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். பள்ளி நிரம்பி வடிகிறது. உட்கார்வதற்கு இடமில்லாமல் மேற்புறங்களில் எல்லாம் அமர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு யஹ்யா நபி அவர்கள் அந்த 5 உபதேசங்களையும் சொல்கிறார்கள். அதிலே முதலாவது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் அல்லாஹு தஆலாவை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்க கூடாது என்று சொல்கிறார்கள். இது முதலாவது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது எதற்கு ஒப்பானது தெரியுமா? ஒருவன் தன்னுடைய சொந்த பணத்தினால் ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிறான். அதற்கு பிறகு அவன் தன் அடிமைக்கு ஒரு வேலையை கொடுத்து அதனால் வரக்கூடிய லாபத்தை தனக்கு வருவதற்காக வைக்கிறான். இறுதியிலே அந்த அடிமை என்ன செய்கிறான் என்றால், அவன் சம்பாத்தியம் செய்து அந்த சம்பாத்தியம் செய்த பொருளாதாரத்தை அவன் தன்னுடைய எஜமானுக்கு கொடுக்காமல் இன்னொருவனுக்கு கொடுக்கிறான். இப்படி ஒரு அடிமை உங்களுக்கு இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்ப மாட்டீர்கள். அதுபோன்றுதான் அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்கிறான், உங்களுக்கு ரிஸ்க் தருகிறான், நீங்கள் அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன சொன்னார்கள்? ஒரு அடியான் தொழுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய முகத்தை தன்னுடைய அடியானுடைய முகத்துக்கு நேராக வைக்கிறான், அவன் திரும்பி பார்க்காத வரையிலே. எனவே ஒருவர் தொழுகின்ற பொழுது அவர் அல்லாஹ்வுக்கு குஷூவோடு, அல்லாஹு தஆலாவுக்கு என்று அவர் தன்னுடைய முகத்தை திருப்பியவராக தன்னுடைய ஈடுபாட்டோடு அவர் தொழ வேண்டும் என்பதை அந்த செய்தி சொல்கிறது. இது இரண்டாவது உபதேசம். மூன்றாவது உபதேசம் என்ன சொன்னார்கள்? நீங்கள் நோன்பு பிடியுங்கள். யஹ்யா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். மூன்றாவது உபதேசம், நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒருவரிடத்திலே கஸ்தூரி பை இருக்கிறது. அவர் கஸ்தூரியை ஒரு பையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த கஸ்தூரியை, அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு நோன்பாளியுடைய உதாரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நோன்பாளி ஒரு கஸ்தூரியை சுமந்தவரை போன்று என்பது அந்த ஹதீஸிலே யஹ்யா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், ஒரு நோன்பாளியுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய அந்த வாடை, அவனுடைய வயிற்றிலே ஏற்படக்கூடிய பசியினால் வாயிலே இருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹு தஆலாவிடத்திலே அது வெறுக்கத்தக்கது மனிதர்களிடத்திலே. ஆனால் அல்லாஹு அதை விரும்புகிறான். அல்லாஹ்விடத்திலே அது கஸ்தூரியுடைய மனத்தை விட, வாசனையை விட அல்லாஹ்விடத்திலே அது மிக மனமானது. அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான்காவது விஷயமாக என்ன சொன்னார்கள்? நீங்கள் சதகா கொடுங்கள். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? சதகா கொடுப்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒருவனை எதிரிகள் பிடித்து கட்டி அவனுடைய கைகளை களத்தோடு கட்டி வைத்திருக்கிறார்கள். அவனை கொலை செய்வதற்கு முற்பட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான் என்றால்,
நான் என்னை காப்பாற்றுவதற்காக என்ன உங்களுக்கு தர வேண்டும், என்னுடைய சின்ன பெரிய எல்லா சொத்துக்களையும் உங்களுக்கு தருகிறேன் என்று அவன் சொல்லி அவனை விடுவிப்பதற்காக அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிறான். இதுதான் சதகாவுக்கு உதாரணம். நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னது எங்களுக்கு ஞாபகம். என்ன நபி அவர்கள் சொன்னார்கள்? இத்தகுன்னார வலு பிஷித்தி தம்ரா, ஒரு பேரீச்சம் பழத்துடைய ஒரு துண்டை கொண்டாவது என்ன செய்யுங்கள், நரகத்திலே இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை தர்மம் செய்தாவது. எனவே ஒருவன் அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து தப்ப வேண்டும் என்றால் சதகா மிக முக்கியமானது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போன்று 5வது விஷயமாக யஹ்யா நபி அவர்கள் சொன்னார்கள், 5வது விஷயம், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதற்கு திக்ருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒருவனை எதிரிகள் துரத்தி போகிறார்கள், அவன் தப்புவதற்காக ஓடி சென்று கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை அவனுக்கு கிடைக்கிறது. அந்த கோட்டைக்குள் அவன் நுழைந்து கொள்கிறான், தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். இப்படித்தான் ஒரு திக்ருக்கு உதாரணம். ஷைத்தானிடம் இருந்து மிக மிக ஒரு அடியான் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலைமை எது தெரியுமா? அவன் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய திக்ருடைய நிலையில இருப்பதுதான் என்று சொன்னார்கள். எனவே திக்ருடைய நிலை எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று திக்ர் என்பது மிக மிக இலகுவான ஒரு அமல். ஆனால் அதிகமான மக்கள் அதற்கு என்ன செய்யப்படவில்லை, தௌஃபீக் செய்யப்படவில்லை. அதிகமான நேரத்தை நாம் வீணாக்குகிறோம். அந்த நேரத்தில் திக்ர் செய்தால் சைத்தானுடைய பாதுகாப்பு, சைத்தானிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பல நன்மைகள் கிடைக்கும். ஆனால் நாங்கள் அதிலே பொடுபோக்காக இருக்கிறோம். இந்த 5 உபதேசங்களையும் யஹ்யா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் உங்களுக்கு 5 உபதேசங்களை சொல்கிறேன், நானும் உங்களுக்கு 5 உபதேசங்களை சொல்கிறேன் என்று நபி அவர்கள் வேறு 5 உபதேசங்களை சொன்னார்கள். என்ன நபி அவர்கள் சொன்ன 5 உபதேசங்கள்? நீங்கள் ஜமாஅத்தை கடைபிடியுங்கள். அல் ஜமாஅ. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜமாஅ. ஜமாஅ என்றால் என்ன? கூட்டமைப்பு, ஒற்றுமையை அது வலியுறுத்துகிறது. ஜமாஅத் என்றால் தௌஹீத் ஜமாத் அல்லது தப்லீக் ஜமாத் அல்லது ஜமாத் இஸ்லாமி, ஜமாஅத்துல் இக்வானுல் முஸ்லிமீன், இந்த மாதிரி ஜமாத்தை நபி அவர்கள் சொல்லவில்லை. என்ன ஜமாத்தை சொன்னார்கள்? ஜமா என்ற அரபு சொல்லுக்கு இஸ்லாத்திலே 2 அர்த்தத்திலே இஸ்லாம் அதை பயன்படுத்துகிறது. ஒன்று என்ன தெரியுமா? ஒரு அர்த்தம், ஜமாத் என்பது சஹாபாக்களை இருக்கக்கூடிய அந்த உறுதியான கொள்கை. சஹாபாக்களுடைய கொள்கை தான், சஹாபாக்களை தான் ஜமா என்று நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். எதிரே எந்த ஹதீஸிலே சொன்னார்கள்? இந்த சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், அதிலே ஒரு கூட்டம் சுவர்க்கம் போகும் என்று சொன்னார்கள் இல்லையா? இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் அது எந்த கூட்டம் என்று சொல்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? அல் ஜமா, ஜமாத் என்று சொன்னார்கள். சொல்லுகின்ற நேரத்தில் யார் மட்டும்தான் இருந்தார்கள்? சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். இன்னொரு ஹதீஸில் அதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதிலே இருக்கிறோமோ அதிலே இருப்பவர்கள் தான். எனவே அதுவும் ஜமா என்பதும் ஒன்றுதான். எனவே நாங்கள் நபி அவர்கள் சொன்ன ஜமாஅத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் எந்த ஜமாஅத்தில் இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களும் எந்த ஜமாஅத்தில் இருந்தார்களோ அந்த ஜமாஅத் தான். அதை தவிர எந்த ஜமாஅத்தில் இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது. எந்த ஜமாஅத்துக்கும் உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழருடைய ஜமாஅத்துக்கு மட்டும்தான் உத்தரவாதம் இருக்கிறது. இஸ்லாத்தை ஜமாஅத்தாக பிரிப்பதற்கு எந்த அனுமதியும் இல்லை. ஒரே ஒரு ஜமாஅத்தில் மாத்திரம்தான் இஸ்லாத்தில் இருக்க முடியும். அது தௌஹீத் ஜமாத் என்று பிரித்தாலும், தப்லீக் ஜமாத் என்று பிரித்தாலும், ஜமாத் இஸ்லாமி என்று பிரித்தாலும் எந்த ஜமாத்தாகவும் பிரிக்க முடியாது. இஸ்லாம் ஒன்றுதான், முஸ்லிம் தான். முஸ்லிம்களாகத்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். ஆனால் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எந்த கொள்கையில இருந்தார்களோ அவர்கள் அந்த கொள்கையில இருப்பவர்கள் மாத்திரம்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று ஜமாஅத் என்ற சொல் இன்னொரு அர்த்தத்திலும் மார்க்கத்திலே பயன்படுத்தப்படும். அது என்ன அர்த்தம் என்றால், இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் மக்கள் இருக்கின்ற பொழுது, அந்த ஆட்சியாளருக்கு எல்லா மக்களும் கட்டுப்பட்டு இருக்கின்ற பொழுது அவர்களை இருந்து பிரியக்கூடாது. ஆட்சியாளர்களை சம்பந்தம் இல்லாமல் விமர்சித்து அவர்களிலிருந்து மக்களை பிரித்து அல்லது அவர்களுக்கு மாறு செய்வது, இதுவும் இந்த அர்த்தத்திலும் ஜமாஅத் என்ற சொல் மார்க்கத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே
இந்த இரண்டு அர்த்தத்திலும் நாங்கள் மார்க்கம் எங்களுக்கு ஜமாத்தை வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு ஆட்சிக்கு முஸ்லிம் ஆட்சியாளருக்கு கீழால் இருக்கின்ற பொழுது நாம் அங்கே முரண்பட்டு போக கூடாது, அந்த ஆட்சியாளருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது ஒன்று. அதே போன்று நாங்கள் கொள்கையிலே சஹாபாக்களுடைய கொள்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எந்த வழிகாட்டல் நபி அவருடைய வழிகாட்டலை பின்பற்றினார்களோ அப்படி மார்க்கத்தை விளங்கி கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர தனிநபர்களுடைய அல்லது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்புகளுடைய கொள்கைகளை நாங்கள் உள்வாங்கினால் அது எங்களை வழிகட்டின் பக்கம் இட்டு செல்லும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு முஸ்லிம் அவன் பகைமை பாராட்டுவதும் நேசம் வைப்பதும் அல்லாஹ்வுடைய தோழர்களுடைய அந்த கொள்கைக்கு மாத்திரம்தான். நாங்களாக உருவாக்கி கொண்ட பள்ளிவாசல்களுக்காக, மர்கஸ்களுக்காக, ஜமாஅத்துகளுக்காக, நாங்கள் விரும்பக்கூடிய தலைவர்களுக்காக ஒருவரை நேசிப்பதோ பகைப்பதோ கூடாது. அப்படி பகைப்பது வழிகேடு, அப்படி நேசிப்பது வழிகேடு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது நபி அவர்கள் சொன்ன 5 விஷயங்களிலே முதலாவது. இரண்டாவது விஷயம் சொன்னார்கள் அஸ்ஸம், அதாவது செவிமடுத்தல். தலைவர்கள் சொல்கின்ற பொழுது, அதிகாரம் ஆட்சியிலே உள்ளவர்கள் சொல்கின்ற பொழுது அதை கேட்டு நடப்பது, அதற்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய, அல்லாஹ்வுக்கு பாவம் இல்லாத விஷயங்கள்ல தலைவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அதற்கு மாறு செய்வது ஹவாரிஜிகளுடைய கொள்கை. அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு கட்டுப்படுவது. எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று ஆட்சியாளர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் பாவம் இல்லாத விஷயங்களிலே. அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள் அல் ஹிஜ்ரா, நான்காவது விஷயம் ஹிஜ்ரத் செய்வது. பாவ பிதத், அதாவது குஃப்ரான இடங்களில் இருந்து மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாத இடங்களில் இருந்து மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியுமான இடத்துக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இது மறுமை நாள் வரையில இருக்கிறது. அதே போன்று ஐந்தாவது நபி அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய வரையறைகளுக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ன செய்ய வேண்டும்? ஜிஹாது செய்ய வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய நபி அவர்கள் சொன்ன 5வது விஷயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முக்கியமாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அரைவாசியங்களை சென்று விட்டது. அல்லாஹ் இந்த மாதத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஐயாமன் மாஜூதா, அதாவது எண்ணப்பட்ட நாட்கள் என்று சொல்கிறான். எனவே இந்த எண்ணப்பட்ட நாட்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது, எங்களை விட்டு சென்றுவிடும். அதற்கு முன்னால் அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தாலா இரவுலே வணக்கத்தை, நோன்பை, லைலத்துல் கத்ரை எல்லாம் எங்களுக்கு வைத்திருக்கிறான். எனவே அதை பாவங்கள் யார் மன்னிக்கப்படவில்லையோ இந்த மாதத்தை அடைந்தும் அவர்கள் நாசமாகட்டும், ரஹிம அன்ஃபுஹு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவனுடைய மூக்கு நிலத்திலே மண்ணிலே படட்டும் என்று சொன்னார்கள். அதாவது அவன் இழிவடையட்டும் என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட இழிவடைந்த கூட்டத்திலே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் ஆக்கக்கூடாது. இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு எப்படி அடைய செய்திருக்கிறானோ அதே போன்று இந்த மாதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்திலே இருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.